அதான் என்ன நல்லா கவனமாக கேட்கணும். கதை கேட்குறது நமக்கு ரொம்ப இஷ்டமான காரியம் தானே. சிலுவையை பற்றின உபதேசத்தை கேட்குறது தான் ரொம்ப கஷ்டம். சிலுவையை பற்றின ஒரு கதையை கேட்குறது ரொம்ப இஷ்டம். இங்கே பாருங்கள், இந்த சகோதரன் வேலை நிமித்தமாக என்ன செஞ்சார், டவுனுக்கு போனார். பல வருஷம் ஆச்சு பட்டணத்துக்கு போய். ஸோ பட்டணத்துக்கு போன இடத்துல ஞாயிற்றுக்கிழமை போயிட்டார். அதனால் என்ன செஞ்சார், ஆராதனைக்காக அங்கே இருக்கிற தன்னுடைய சபை ஒன்றுக்கு அவர் அங்கே போனார். அங்கே போகும்பொழுது அங்கே ஆராதனையில் போய் அவர் அங்கே முழங்கால் படிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் யார் இருக்கிறான்னு பார்த்தா அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி. 10 வருஷத்துக்கு முன்னால் யாரை கொலை செய்யணும்னு நினைச்சாரோ அந்த ஆள் எங்கே உட்காந்துருக்கிறாரு, பக்கத்தில் உட்காந்துருக்கிறார். இவருக்கு எப்படி வருது, அந்த 10 வருஷத்துக்கு முன்னால் பகையெல்லாம் அப்படியே எழும்பி வருது. ஜிவு 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 ஜிவுன்னு இவரால் உள்ளே இருக்க முடியல. அங்கே எல்லாமே பிரசங்கம் முடிஞ்சு பந்திக்கான காரியம் ஆயத்தமாயிட்டுருக்கு. டக்குன்னு எழும்பினார், வேகமாக போயிட்டார், சபையை விட்டு நடந்து போக ஆரம்பித்தார். யாரை கொலை செய்யணும்னு நினச்சோமோ அந்த ஆள் எங்கே உட்காந்துட்ருக்கான், சபைக்குள்ளே உட்காந்துட்ருக்கிறான். இப்போ அவன் எப்படி இருக்கிறான், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனாக இருக்கிறான், விசுவாசியாக மாறிட்டான். இப்போ ஒரு பக்கம் அதை நினைக்கிறாரு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு. ஆனால் அதை விட அதிகமாக அவருக்கு எது தோணுது, அவன் மேலே உள்ள அந்த பகை, அந்த கசப்பு, அவன் மேலே உள்ள அந்த வெறுப்பு. அவர் நடந்து சபையை விட்டு போனவுடனே தான் சபையை விட்டு ரொம்ப தூரமாக போகிறத போல் நினைக்கிறார். அவர் நடந்து போக போக ஐக்கியத்தை விட்டு தூரமாக போகிறத போல் உணர்றார். அந்த ஆள் உள்ள சபைக்குள்ளே உட்காந்துருக்கிறான், நான் எங்கே போகிறேன், ஐக்கியத்தை விட்டு தூரமாக போகிறேன், நிற்கிறாரு. பயங்கரமான ஒரு போராட்டம். இப்போ என்ன செய்யறது, திரும்பி எப்படி உள்ளே போகிறது, எப்படி அந்த நபரை பார்க்கறது, அவருக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது. அப்போ தான் ஆவியானவர் அவருக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஆண்டவர் இந்த வார்த்தையை அவருக்கு சொல்றார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இப்போ ஆவியானவர் அவரோட போராடுறாரு. அப்படியே மாம்சம் கசப்ப வெறுப்ப அவரை ஏற்றுக்கவே முடியாது. அந்த ஆள் இருக்கிற இடத்துல நான் உள்ள போக முடியாது. அவருக்குள்ள பயங்கர போராட்டம். ஆனால் தேவன் அவருடைய பாவங்கள் எல்லாம் காட்டுறார். இந்த மனிதன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் அவருடைய பாவங்களை எல்லாம் காட்டுறார். ஒன்றை நான் மன்னிச்சேனே, நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்த, எவ்வளோ பயங்கரமாக யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துன்மார்க்கமான ஒரு ஜீவியத்தை நீ செஞ்சுக்கிட்டு இருந்திய, ஒன்றை நான் மன்னிச்சேனே, நீ அந்த மனுஷனை மன்னிக்க முடியாதா? அப்படின்னா சிலுவை எப்படி உன் வாழ்க்கையில் செயல்படும்னு சொல்லி இந்த வார்த்தை அவருடைய இருதயத்தை உடைச்சிது. அவர் அப்படியே திரும்பி சபைக்குள்ளே உள்ளே வந்தார். உள்ளே வந்து அங்கே பந்திக்காக எல்லாரும் கர்த்தருடைய பந்திக்காக அப்பத்தை பிற்பதற்காக அங்கே எல்லாம் ஆயத்தமாயிட்டு இருக்கிறாங்க. அவர் அந்த சபையினுடைய போதகர் இடத்துல போனார். ஐயா, நான் பேசுகிறதுக்கு ஒரு சாட்சி சொல்லணும், எனக்கு பேச அனுமதி கொடுப்பீங்களா? உடனே அந்த போதகர், புதிதாக வந்த இவர் யாருன்னு தெரியல, சரி பரவாயில்ல வாங்க அப்படி அவர் முன்னால் போய் சாட்சி சொன்னார். இந்த சகோதரனை 10 வருஷத்துக்கு முன்னால் பயங்கரமான ஒரு பகையினால் நான் அவரை கொலை செய்வதற்கு நான் தேடிக்கொண்டிருந்தேன். இன்றைக்கு நான் ஆராதனைக்கு வரும்போது அவருடைய பக்கத்தில் தான் நான் முழங்கால் போட்டிருந்தேன். என்ன அவரை கண்ட உடனே என்னால் சமாதானம் இல்லை. எனக்குள்ள அதிகமான கோபம், அந்த கசப்பு, அந்த வெறுப்பு, அந்த பகை. ஆனால் தேவ ஆவியானவர் என்னோட பேசினார். நான் உன் பாவத்தையெல்லாம் நான் மன்னிச்சிட்டேனே, நீ உன்னை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டாமா? அந்த சகோதரனை மன்னிக்க வேண்டாமா? அந்த சகோதரனை நேசிக்க வேண்டாமா? அந்த சகோதரனுக்கு உன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்க வேண்டாமா? இவ்விதமாக கர்த்தர் என்னோட பேசின பொழுது அவர் சொன்னார், சகோதரனே, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், என் இருதயத்தில் இருக்கிற கசப்பு பகை எல்லாம் போயிட்டுன்னு சொல்லி அந்த சகோதரன் ஓடி வந்து கட்டி பிடிச்சி, நீங்கள் என்னை மன்னிக்கணும், உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி பல நாட்களாக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் சபை மத்தியில் மன்னிப்பு கேட்குறேன்,
2 பேரும் அன்றைக்கு ஒப்புரவானார்கள். சிலுவை மாத்திரம்தான் இதை செய்கிறது. கிறிஸ்தவம் மட்டும்தான் இதை செய்ய முடியும். கிறிஸ்தனுடைய அன்பு மட்டும்தான் இதை செய்ய முடியும். எந்த மதமும் பழிக்கு பழி, எந்த மதமும் அங்கே விரோதம், வீம்பு, வைராக்கியத்தை தான் போதிக்குது. ஆனால் சிலுவை மட்டும்தான் மன்னிப்பை பற்றி போதிக்குது, பகையை